இங்கே சம்பவம் நடக்கும், அங்கே தகராறு நடக்கும்போது எங்கள் பசங்க வெளில இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவர் பர்டிகுலர் பார்ட்டி ஒரு ரிட்டையர்ட் எஸ்ஐ அடிக்கும்போது பார்த்துட்டு தாத்தாவை அடிக்கிறாங்கன்னு என்னோட மகள்ங்க வந்து சொன்னோன்னே நான் இங்கேருந்து ஓடிப்பா அவர் தூக்குறான். அவர் தூக்கும்போது சூழ்நிலை இருந்துட்டு இருந்தார். அவர் அடித்ததால் தான் அவர் அந்த நிலைமைக்கு போனார். என்னோட மகள் வந்து பார்த்துட்டு என்ன வீட்டில் வந்து கூட்டு போனாங்க. முன்னாடி அந்த அடித்தவர் இந்த ஏரியாவில் நீங்க இந்த ஏரியாவில் பார்த்ததே இல்லை. அவர் ஃபுல்லாக குடிச்சிட்டு தான் இருந்தார். அதனால அவர் வேற ஏதாவது அந்த ஏரியாவில் பண்ணிட்டு இருந்தாரா? அந்த மாதிரி ஏதாவது சுத்தம் பண்ணுறதா அந்த மாதிரி? இல்லை, அந்த பர்டிகுலர் டைமில் அங்கே ஒரு 1/2 அங்கே சண்டை போட்டுருந்தார். ரோட்டில் போகிறவங்க வரவங்க எல்லாரையுமே வந்து அவர் தகராறு பண்ணி அசிங்கமாக திட்டிருந்திருக்காரு. அதனால தான் அந்த அம்மா வந்து கூட்டு போயிருக்காங்க. இது மாதிரி போகிறவங்க வரவங்க எல்லாரையும் லேடிஸ் எல்லாம் திட்டுறாரு, அவங்க வந்தவர்களும் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லவே தான் அவங்க வந்து இவர் கூட்டு போகிறாங்க. ஏன்னா இவர் வந்து பர்டிகுலராக எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய மனப்பான்மை இருந்ததால் அவங்க இவர் தேடி வராங்க. அதுதான் நடந்த சம்பவம். அவங்க வந்து கேட்கறதால இவரை போட்டு அடிச்சிட்டாங்க. அடித்ததால் தான் அவர் இதுவானார். சார், அவர் வந்து ஆக்சுவலாக கிருஷ்ணமூர்த்தின்னு பேர், வயசு 68 ஆச்சு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்ஐயாக இருந்து ரிட்டையர்ட் ஆனார். கோயம்பேடில் கடைசியாக ஒர்க் பண்ணியிருந்தார். அவர் வந்து ரைட்டர். ஆக்சுவலாக அவரோட சர்வீஸ் ஃபுல்லாக அவர் வந்து ரைட்டராக தான் ஒர்க் பண்ணார். அவர் தற்சமயம் குடியிருக்கிறது இப்போ இந்த நான் நின்று பேசுகிற இடத்துக்கு எதிர் வீடு தான். அவர் வந்து ரைட்டராக இருந்ததுனால பெரும்பாலும் நிறையா டிபார்ட்மெண்ட்லேருந்து அவரை கால் பண்ணுவாங்க, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து. அவர் போய் அந்த ரைட்டர் ஒர்க்கெல்லாம் பண்ணுவார். ஏதாவது மர்டர் கேஸு இல்லை இந்த சூசைட் அட்டம்ப்ட்டு அதெல்லாம் இருந்ததுன்னா நேராக போயிட்டு ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கொடுக்குற பழக்கம் உண்டு. அதனால் டெய்லி அவர் என்கேஜாகவே இருப்பார். இது மாதிரி சமயத்தில் நேற்று அவர் இறந்து போகிற அந்த 12ஆம் தேதி நைட்டு 7 மணிக்கு ஆக்சுவலாக இந்த இன்சிடெண்ட் நடக்குது. வீட்டில் இருந்தார். ஒரு பெண்மணி வந்து இவர் கான்ஸ்டபிள், ரிட்டையர்ட் கான்ஸ்டபிள், இவர் இங்கே கொஞ்சம் அப்படி ஃபெமிலியராக இருக்காருன்னு தெரிஞ்சு, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்குறாருன்னு தெரிஞ்சு அவருக்கு வந்து வீட்டில் வந்து சொல்கிறாங்க, இது யாரோ குடிச்சிட்டு பக்கத்தில் படுத்துருக்காங்கப்பா, பக்கத்து வீட்டுக்காரங்க, அது என்னன்னு போய் பாருன்னொடனே அவங்க வந்து இவர் எழுந்து போகிறார். இந்த இடத்துல ஒரே இருட்டாக இருக்கிறதுனால திரும்பி வீட்டுக்கு வந்து டார்ச் லைட் எடுத்துகிட்டு போகிறார். போயிட்டு டார்ச் லைட் அடித்து பார்க்குறாரு. அந்த சமயத்தில் இந்த குடிபோதையில் இருந்தவன் அவனுக்கும் இவருக்கும் ஏதோ தகராறு நடந்தது. அவன் தள்ளி விட்டுறதா சொல்கிறாங்க, அவன் அடிச்சுதான் சொல்கிறாங்க. கரெக்டான இன்ஃபர்மேஷன் யார்கிட்டேருந்து கிடைக்கல. அதுக்கான எவிடன்ஸு ஐ விட்னஸ் இல்லை. நடந்தது இங்கேருந்து ஒரு 50 வீட்டிலேருந்து ஒரு 50 அடி தூரத்தில் தான் நடந்தது. அதுக்கப்புறம் அந்த தெருவில் வந்து இந்த வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பசங்கள்லாம் பார்த்துட்டு எதிர் வீட்டில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு போய் அங்கே போயிட்டு என்னன்னு பார்க்க அவர் மூச்சு இல்லாமல் கீழே விழுந்து கிடக்கிறாரு. வேற யாருக்காவது இதில் கைமுறிவு அந்த மாதிரி ஏதாவது? கைமுறிவுங்கிறது அவரோட பேரனுக்கு கைமுறிவு. அது ஏன்னா அந்த சமயத்தில் அவன் வந்து அந்த பக்கம் போயிருந்தா தப்பிச்சு போயிருப்பான். இந்த குடிகாரன் தள்ளி விட்டவனா அடித்தான்னா தெரியல, அதுக்கு ஐ விட்னஸ் இல்லை. அவன் இந்த பக்கமே வந்துட்டான். இந்த பக்கம் வீடு இருக்கிறதுனால லோக்கல் பீப்புங்கெலாம் இருந்ததுனால டக்குன்னு எல்லாம் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அந்த இடத்துல சண்டை அடி நடந்ததில் அதில் வந்து அவனுக்கு பையனுக்கு, அதாவது என் பேரன், இறந்து போனவரோட பேரன், எனக்கும் பேரன் தான், நான் அவரோட பிரதர் தான், அவனுக்கு கையில் ஒரு ஃப்ராக்சர் இருக்குது. அது அந்த சமயத்தில் அவனோட ஏற்பட்ட சண்டையில் வந்த ஃப்ராக்சர். குற்றவாளியை கைது பண்ணி ரிமாண்டில் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் ரிமாண்ட் தான். அன்றைக்கே வந்து அவனுக்கும் ஏதோ அடிபட்டிருக்குது, பப்ளிக்லாம் சேர்ந்து அடித்ததுனால அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் பிரதருக்கு ஒரு பக்கம் நடந்தது குரோம்பேட்டில், அவனுக்கு ஒரு பக்கம் நடந்தது. அதெல்லாம் அங்கேயே வந்து அன்றைக்கே வந்து இன்வெஸ்டிகேஷன் போலீஸ்லாம் வந்துட்டாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுருக்காங்க.